வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் டு கருவேப்பிலை சமையல். இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு தெரியுமா? ரொம்ப எல்லா வகையிலையும் வெறும் திருஷ்டிக்கு மாத்திரம் சுற்றி போடுவாங்க பார்த்தீங்களா, அது ரொம்ப தப்பு. இந்த டைமில் நிறையா கிடைக்கிறது இல்லையா, அதனால் பூசணிக்காவை வாங்கி இன்றைக்கி நான் சமைக்கலாம் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டேன். ஆனால் பருப்பெல்லாம் போடாமல் சிம்பிளாக பண்ணணும்னு நினச்சேன். ஸோ வயிற்று புண்ணெல்லாம் ஆற்றும் இது பூசணிக்காய். அது மாத்திரம் குடல் புண் சொன்னேன்னா, இப்போது ரத்த குழா இருக்குல்ல, அதெல்லாம் கொஞ்சம் வீக்கமாக இருந்தால் அது கொஞ்சம் கரெக்டான ஸ்டேஜுக்கு வரும். புற்றுநோய் எதிர்த்து நார்ச்சத்து இருக்கனால உங்களுக்கு உடம்புக்கு மோஷன் ப்ராப்ளம்லாம் இருக்காது. அதோடு மெயினாக இந்த பூசணிக்காய் என்ன பண்ணும் அப்படின்னா, இதை அடித்து ஜூஸாக குடிப்பாங்க. குடித்தா அதில் என்னென்ன சக்தி இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. மெக்னீசியம் இருக்குது, பொட்டாசியம் இருக்குது, விட்டமின் சி இருக்குது, அப்புறமா காப்பர் இருக்குது, B6 இருக்குது, ரிபோஃப்ளாவின் இருக்குது. இந்த மாதிரி நிறையா சக்தி இதில் இருக்குது. விட்டமின் சி கூட இதில் இருக்குது, தெரியுங்களா? அதனால் விட்டமின் சி இருந்தாலே மற்ற விட்டமின்ஸ் மினரல்ஸை அப்சர்வ் பண்ண முடியும் பாடி. அதனால் எதுலேயுமே விட்டமின் சி இருக்கிறத நம்ம கம்பல்சரியாக சாப்பிட்ணும். ஸோ இன்றைக்கி நான் என்ன பண்ண போகிறேன், ரொம்ப சிம்பிள், இது ஈஸியாக பண்ணிடலாம் அப்படின்றதுக்குள்ளே. அதனால தான் நான் இப்போ இதை பற்றிலாம் பேச ஆரம்பித்தேன். இங்கே பாருங்கள், ஒரு 1/2 கிலோ பூசணிக்காயை இந்த மாதிரி நறுக்கிட்டு வேக வச்சுக்கணும். இதை நான் என்ன பண்ணியிருக்கேன், சும்மா தண்ணி விட்டு அப்படியே வேக வச்சுருக்கேன். வேணும்னா குக்கரில் கூட இதை வேக வச்சுக்கலாம், சரிங்களா? இப்போது நான் இது அப்படியே இருக்கட்டும். இந்த வேக வச்சது ஒரு சின்ன இன்னொரு பாண்டில் எடுத்து இந்த மிளகாயை மாத்திரம் நம்ம வறுத்துக்கலாம். இந்த கூட்டுக்கு உங்களுக்கு 2 ரொம்ப சிம்பிள். மிளகாயும் தேங்காயும் அரைக்கணும். ஆனால் நான் பச்சையாக போட மாட்டேன் எப்போவுமே. மிளகாயை மாத்திரம் கொஞ்சம் லைட்டாக வதக்கிட்டு தேங்காய் எண்ணெயில் வதக்கிட்டு அரைக்கணும், சரிங்களா? அதோட 2 கருவேப்பிலையும் போட்டு அரைச்சிக்கணும். இது கூட விட்டமின் இது டைப் 2 டயபெட்டிக்ஸ் இருக்குல்ல, அதுவும் இது எதிர்த்து போராடும். அந்த மாதிரி தான் கருவேப்பிலையும் சீக்கிரமே நமக்கு டயபெட்டிஸ் வராது, முடி கருகருன்னு இருக்கும். அதனால் நிறைய கருவேப்பிலை சாப்பிட்றவங்களுக்கு பார்த்திங்கன்னா, சின்ன பசங்களுக்கு கூட இலை நிறம் இருக்குல்ல, அதெல்லாம் வரவே வராது. அதனால் கருவேப்பிலை சாப்பிடுங்க. இப்போ நம்ம இந்த இதை கொஞ்சமாக வதக்கிப்போம். ஒரு ட்ராப் எண்ணெய் விட்டு நம்ம வதக்கின்றுவோம். இதை வதக்கிட்டோன்னா நமக்கு என்ன ஆகும், இதை அரைக்கும்போது அந்த பச்சை ஃப்ளேவர் கொஞ்சம் அவ்வளோ இருக்காது, நல்லாயிருக்கும். அதனால் மிளகா டப்பு டப்புன்னு வெடிக்கும். அதனால் லேசாக உடச்சி போட்டுருங்க. ஏன்னா பயந்துட்டா கஷ்டம் இல்லை, அதுக்காக சொல்கிறேன். ஆக்சுவலாக இதை தாளித்து கொட்டும்போது கடுகு சீரகம் போட்டு தாளித்து கொட்டலாம். அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், ஓமம் இருக்குல்ல, அதை கூட போட்டு தாளித்து கொட்டலாம். உங்களுக்கு பிடிக்கிறதுனா ஓமம் சேர்த்துக்கோங்க. நான் சீரகம் தான் சேர்த்துப்பேன். ஸோ சீரகமும் கடுகும் கடைசியில் தாளித்து கொட்டணும். இதை மோர் கூட்டு அப்படின்றதுனால இதில் பருப்பு கிடையாது. இது எதுக்கெல்லாம் தொட்டுக்கலாம் அப்படின்னா, சாத்தில் போட்டு சாப்பிட்லாம். பருப்பொடி சாதம் இருக்குல்ல, நம்ம கருப்பு கவுனி அதெல்லாம் பண்ணுறோம்ல, ஆந்திரா பொடி, அதுக்கெல்லாம் அந்த சாத்துக்கெல்லாம் இதை தொட்டுக்கலாம், சூப்பராக இருக்கும். கலந்த சாதம் எல்லாத்துக்கும் தொட்டுக்கலாம். சாம்பார் சாதத்துக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். பிசிபெலாபாத்துக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு இதை எப்படி சாப்பிட்லான்னு நான் சொல்லிட்டேன். அதனால் உங்கள் சாய்ஸ். இது ரொம்ப பிரமாதமாக இருக்கும். ஈவன் நான் எங்கள் பையன்லாம் என்ன பண்ணுவான் தெரியுமா, நான் இந்த சிறுதானியம் இருக்குல்ல, அதில் பொங்கல் பண்ணுவேன், குதிரவாளி சாமை, அதுக்கு இதை தொட்டுப்பாங்க, ரொம்ப பிடிக்கும் பொங்கலுக்கு. அந்த மாதிரியும் நீங்கள் பொங்கலுக்கு கூட தொட்டுக்கலாம். இதை வறுத்துட்டோம். இந்த பாண்ட்லி இங்கே வச்சுருவோம். இதை எடுத்து வச்சுட்டு நான் போய் அரைச்சிட்டு வந்துடுறேன். இது இங்கேயே இருக்கட்டும். இதை ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தயிர் ஊற்றுறேன், சரிங்களா? ரொம்ப ஊற்ற வேண்டாம். புளிக்காத தயிராக யூஸ் பண்ணிக்கோங்க, அப்போ தான் ரொம்ப டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். நான் காமிக்கிறேன் பாருங்கள். இந்த காய் அளவுக்கு போட்டிருக்கேன் நான். ஏன்னா கூட்டுனா ஓரளவு கெட்டியாக இருக்கணும்ல, மோர் குழம்பு மாதிரி ஆகிடக்கூடாதுல்ல, அதனால தான். இந்த கூட்டு மோர் போடுறதுனால இது மோர் கூட்டு. பருப்பு போடுறதில்ல. நார்மலாக பொரிச்சு கூட்டுக்கெலாம் நம்ம என்ன பண்ணுவோம், பாசிப்பருப்பு போட்டு வேகப்பட்டுட்டு சீரகம், உளுத்தம்பருப்பு, மிளகாலாம் வறுத்து தேங்காய் போட்டு அரைப்போம்ல. இது சிம்பிளாக இப்படி பண்ணுறோம். வெறும் மிளகாயும் தேங்காயும் நான் போய் அரைச்சின்னு வந்துடுறேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு சொல்கிறேன். பாருங்கள், அரைச்சின்னு வந்துட்டேன். இப்போ நீங்கள் என்ன பண்ணணும், நல்லா வெழுமூணு அரைச்சிக்கோங்க. ஆனால் கொஞ்சம் திக்காக அரைச்சிக்கோங்க. ஏன்னா தண்ணி ஆகிட்டா மோர் கூட்டு மோர் குழம்பு மாதிரி ஆகிடும். அதுக்காக கொஞ்சம் கெட்டியாக அரைச்சிக்கோங்க. நம்ம இந்த அரைச்ச விழுதை இதில் சேர்த்துருவோம், சரிங்களா? ஒரே ஒரு கொதி வந்தால் போதும். நான் இந்த பக்கம் எண்ணெய் வச்சிடுறேன், கடுகு தாளிக்கிறதுக்கு. இந்த பக்கம் எண்ணெய் வச்சிடுறேன்.
கடுகும் சீரகமும் இதில் தாளித்து கொட்டிடுறேன். சரிங்களா? கூட்டு ரொம்ப அழகாக ரெடி ஆகிடுது. இதை பாருங்கள் கொதிக்கிறது. அப்படியே இப்படி தாளித்து கொட்டிட்டு ஒரு தட்டை போட்டு நம்ம மூடிட்டோன்னா நம்மளோட கூட்டு சூப்பரான பூசணிக்காய் மோர் கூட்டு ரெடி ஆகிடுது. இதை பாருங்கள் பபுள்ஸ் வருதா, அது இந்த இதெல்லாம் ஃப்ளேவர்லாம் அதில் இறங்கி ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த தேங்காய் எண்ணெயோடு சேர்ந்து. அவ்வளோதான், அணைச்சிடுவோம். இதுக்கு உப்பு பூசணிக்காய் ரொம்ப தாங்காது. அதனால் கொஞ்சமாக ஒரு அரை ஸ்பூனுக்கு மேலே கொஞ்சம் போட்டுக்கோங்க. கொஞ்சம் டேஸ்ட் பார்த்துட்டு நீங்கள் அதுக்கப்புறமா ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக இருந்தால் பரவாயில்ல, ஜாஸ்தி ஆகிட்டா கஷ்டம். அதனால் பூசணிக்காய் உப்பு தாங்காததுனால கொஞ்சமாக போட்டிருக்கேன். அதே மாதிரி போட்டுக்கோங்க. சரிங்களா? பாருங்கள், நம்ம சுவையான மோர் கூட்டு பூசணிக்காய் கூட்டு ரெடி ஆகிடுத்து. சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இப்போது இதை சாப்பிட்டுட்டு எப்போ போல் நீங்கள் என்ன பண்ணணும்? சப்ஸ்கிரைப் பண்ணணும், லைக் பண்ணணும், ஷேர் பண்ணணும், கமெண்ட் பண்ணணும். அப்புறம் என்ன பண்ணணும்? ஃபேஸ்புக்கில் பார்த்தா ஃபாலோ பண்ணிக்கணும், லைக் பண்ணிக்கணும். ஓகே, நன்றி, வாழ்த்துக்கள். ஆரோக்கியமாக சாப்பிடுவோம், ஆரோக்கியமாக இருப்போம். நன்றி, வாழ்த்துக்கள்.